வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூட் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். அப்போ இந்த ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் நம்ம ரேஷியோ அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரொபோர்ஷனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரேஷியோ அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ரெண்டு குவான்டிட்டிஸுக்கு நடுவில் நம்ம அதாவது ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்ற குவான்டிட்டி, பி அப்படின்ற குவான்டிட்டி. இது ரெண்டு குவான்டிட்டி வந்திருக்கு. இந்த ரெண்டு குவான்டிட்டியும் எப்படி இருக்கணும்னா சேம் கைண்ட், அதாவது ஒரே யூனிட்டில் இல்லாட்டி ஒரே மாதிரியாக வந்திருக்கணும். அது டிஃப்ரெண்ட் கைண்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் பண்ணி அதில் நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேஷியோ அப்படின்றது ரெண்டு குவான்டிட்டிஸுக்கு நடுவில் உள்ள கம்பேரிஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது. அது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா அந்த ரெண்டு குவான்டிட்டிஸும் சேம் வெரைட்டியாக இருக்கணும், சேம் கைண்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஷியோவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ கம்பேரிஷன் பண்ணுறாங்க. எதுக்கு ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சனோட ஹைட்டுக்கும் இன்னொரு பர்சனோட ஹைட்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கம்பேரிஷன் பண்ணுறது, நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு குவான்டிட்டிஸுக்கு நடுவில் நம்ம கம்பேரிஷன் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ், அப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சனோட ஹைட்டு, பி அப்படின்ற ஒரு பர்சனோட ஹைட்டு கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி அதுக்கு கம்பேரிஷன் பண்ணுறோம். அதை தான் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ அப்படின்ற குவான்டிட்டி நம்ம ஹைட் எடுத்துக்கிறோம். பி அப்படின்ற ஒரு குவான்டிட்டிக்கு நம்ம பார்த்தோன்னா ஏஜ் எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம கால்குலேட் அப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கம்பேர் பண்ணக்கூடாது. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அது ரெண்டுமே ஒரே டேர்மில் தான் இருக்கணும், ஒரே குவான்டிட்டியாக இருக்கணும். ஹைட்டுனா ரெண்டுத்துக்குமே, அந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும், ஏ குவான்டிட்டிக்கும் பி குவான்டிட்டிக்கும் ரெண்டுத்துக்குமே ஹைட்டு தான் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஏக்கு ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா பிக்கு ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணணும். அந்த ஒரே குவான்டிட்டியாக தான் கம்பேர் பண்ணணும். ரெண்டு குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ஒரே கைண்டாக தான், ஒரே வெரைட்டியில் தான் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ஏஜ் ஏக்கு இப்போ ஏஜ் ஏஜ் கண்டுபிடிக்கிறதும், பிக்கு ஹைட் கண்டுபிடிக்கிறது, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது அப்படின்றது பண்ணவே கூடாது இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும். கம்பேரிஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா சேம் குவான்டிட்டி, ரெண்டு குவான்டிட்டிக்கு நடுவில் சேம் கைண்டாக தான் இருக்கணும். அப்படி தான் கம்பேரிஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ அப்படின்றது கம்பேரிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட், சேம் கைண்ட் இல்லைனா சேம் யூனிட், ஒரே யூனிட்டாக இருக்கணும். அது ரெண்டு குவான்டிட்டிஸ், ஏ ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா பிக்கும் ஹைட்டு கண்டுபிடிக்கணும், ஏக்கு ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா பிக்கும் ஏஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி அப்படின்றது ரெண்டு குவான்டிட்டி, அந்த ரெண்டு குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா சேம் யூனிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது அந்த ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் பண்ணுறது தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ அப்படின்றது பி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டிஸ், டூ குவான்டிட்டிஸ் சேம் யூனிட்டில் இருக்கணும். அப்போ ரேஷியோ அப்படின்றது நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம்னு பார்த்தோன்னா, ஏ இந்த டேர்ம், இந்த சிம்பிளை நம்ம போடுவோம். அப்போ இந்த சிம்பிளை நம்ம எப்படி சொல்கிறோம்னா இஸ்2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேஷியோ எப்போவுமே எப்படி சொல்லணும்னா ஏ இஸ்2, இந்த சிம்பிள், இந்த டாட், இந்த ரெண்டு டாட் இருக்குல்ல, இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்லணும் இஸ்2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேஷியோ எப்போவுமே ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி, அப்படி தான் டினோட் பண்ணணும் ரேஷியோ எப்போவுமே. அதே மாதிரி ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம். ஏ இஸ் டு பி அப்படின்னு எழுதலாம், இல்லைனா ஏ பை பி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரேஷியோ நம்ம ஃப்ராக்ஷன்லேயே எழுதலாம். ரேஷியோ எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்கும் போது அது கடைசியில் எப்படி கிடைக்கணும்னா நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக, இப்போ என்ன தான் 225:500 இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கடைசியில் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரணும். இதை டிவைட் பண்ணி இந்த 500 5 டேபிளில் 225 5 டேபிள் அடித்து கொடுத்தோம்னா கடைசியில் அது எப்படி வரணும்னு பார்த்தோன்னா 2:1 5:3 இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் டேர்மாக கடைசியில் கிடைக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோ எப்போவுமே எப்படி எழுதணும்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் கடைசியில் முடிக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் அதை முடிக்கக்கூடாது. அதுதான் இந்த ரேஷியோட இன்னொரு கண்டிஷன். அடுத்து பார்த்தோம்னா ரேஷியோவுக்கு யூனிட்டே கிடையாது. என்ன தான் நம்ம ரேஷியோ இப்போ எப்போவுமே எப்படி சொல்லுவோம் 8:1 அப்படி தான் முடிப்போம். அதுக்கு சென்டிமீட்டர்லையோ இல்லை மீட்டர்லையோ அந்த மாதிரிலாம் நம்ம யூனிட்லாம் கொடுக்க மாட்டோம். இஸ்2, இந்த இஸ்2 தான் எப்போவுமே இந்த ரேஷியோக்கு வரும். அதனால் ரேஷியோ எப்போவுமே யூனிட் அந்த ரேஷியோக்கு கிடையாது. இப்போ இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 கிலோமீட்டர் அப்படின்றது யூனிட்.
ஸோ இங்கே பார்த்தோன்னா இது 2 குவான்டிட்டி 8 அப்படின்றது குவான்டிட்டி 4 அப்படின்ற 2 குவான்டிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா சேம் யூனிட் கிலோமீட்டர். அப்போ ரேஷியோ எப்போவுமே எப்படி இருக்கணும், சேம் 2 குவான்டிட்டி வந்து இருந்துச்சுன்னா அந்த 2 குவான்டிட்டியும் சேம் யூனிட்டில் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர்னாது 8:4. அப்போ இது 2 டேபிளில் நம்ம அடிச்சு கொடுத்தோன்னா இது வந்து 4 டைம், இது வந்து 2 டைம். அகைன் 2 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 2. அப்போ எதில் முடியுது 2:1 அப்படின்னு சொல்லி வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக வந்து முடியணும். 2 குவான்டிட்டி வந்து இருக்கும். அந்த 2 குவான்டிட்டி எப்படி இருக்கும்னா சேம் யூனிட்டில் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரேஷியோவோட முக்கியமான பேசிக்கான டெஃபினிஷன்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த ரேஷியோ எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த ரேஷியோ நம்ம வந்து கடைசியாக முடிக்கும் போது 3:1 3:2 அப்படின்னு சொல்லி தான் வந்து முடிக்கணுமே தவிர 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யூனிட் போட்டு வந்து முடிக்கக்கூடாது. அது வந்து அப்படி செய்கிறது வந்து தப்பு. எப்போவுமே 2:1 3:2 அப்படின்னு சொல்லி அப்படி தான் முடிச்சிடணுமே தவிர அதுக்கு யூனிட் வந்து கிடையாது. ஸோ அதனால் திருப்பி நம்ம சம்மந்தமே இல்லாமல் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூனிட்டை நம்ம வந்து மீட்டர்லையோ இல்லை கிலோமீட்டரோ வந்து போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ 2 குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்குது. ஸோ 2 குவான்டிட்டிஸ் வந்து சேம் யூனிட்டில் வந்து இருந்துக்கும். அது வந்து ரேஷியோ. சில சமயம் ரேஷியோவில் வந்து பார்த்தோன்னா 2 குவான்டிட்டிஸ் வந்துருக்கும் எப்போவுமே. அதில் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்துருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்கும் போது அதை நம்ம எப்படி சேம் யூனிட்டுக்கு வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 கிலோமீட்டர் டு 400 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து கிலோமீட்டர் இருக்குது, இங்கே வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே 4 அப்படின்றது ஒரு குவான்டிட்டி, 400 அப்படின்றது ஒரு குவான்டிட்டி. அப்போ கிலோமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் அப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி மாற்ற போகிறோன்னா எல்லாத்தையும் மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 4 கிலோமீட்டர், அப்போ 1 கிலோமீட்டர் வந்து எவ்வளவு, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அப்போ 4 × 1000 வந்து மீட்டரில் வந்து போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4000 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருந்ததை நம்ம எல்லாத்தையும் எப்படி மாற்றிட்டோம்னா சேம் யூனிட்டுக்கு வந்து மாற்றிட்டோம், மீட்டரில் வந்து கொண்டு வந்துட்டோம். அப்போ ரேஷியோ வந்து இப்போ எப்படி வரும், 400:4000:400 அப்படின்னு சொல்லி வந்து வரும். இந்த 0 வந்து 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 10 டைம் வந்து வரும். அப்போ ரிமைனிங் என்ன ரேஷியோ 10:1 அப்படின்றது தான் இந்த 2 குவான்டிட்டியில் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கும் போது அதுக்கு ரேஷியோ 10:1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேஷியோ வந்து கேல்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து ரேஷியோவோட டெஃபினேஷன் அண்டு சிம்பிளான சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரேஷியோ பற்றி. ஸோ அப்போ ரேஷியோ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரேஷியோ எப்படி இருக்கும், A:B அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும், அதாவது இது வந்து ஒரு நம்பர், இது வந்து ஒரு நம்பர். அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா இது நம்ம எப்படி சொல்கிறோன்னா A அப்படின்றது ஒரு டேர்ம் அப்படின்னா B அப்படின்றது ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நம்பரும் எப்படி சொல்லணும்னா டேர்ம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ 2:3, அப்போ 2 அப்படின்றது ஒரு டேர்மு, 3 அப்படின்றது ஒரு டேர்ம். 5:3, அப்போ 5 வந்து ஒரு டேர்மு, 3 வந்து டேர்ம். ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம எப்படி சொல்கிறோன்னா டேர்ம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸ் எப்போவுமே இந்த 2:3 அப்படின்னு கடைசியில் நம்மளுக்கு முடியுதுன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் நம்ம வந்து எழுதணும். இந்த ரேஷியோ வந்து மாற்றியோ அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து எப்போவுமே அந்த ஆர்டர், இந்த டேர்மோட ஆர்டர்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஸோ 3:2 அப்படின்னு சொல்லி போடுறது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சில சமயம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் 2:2/3 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கும். அதை வந்து 2:3ன்னு போடுவோம். ஆனால் எழுதும் போது வந்து பார்த்தோன்னா சில சமயம் 3 முன்னாடி போட்டு 2 போட்டுரும். இந்த மாதிரி இந்த எப்போவுமே இந்த டேர்ம்ஸை வந்து ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே தான் நம்ம ரேஷியோவில் வந்து போடணும். டேர்ம்ஸோட ஆர்டர்ஸை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணவே வந்து கூடாது. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ இப்போ ரேஷியோனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதோட டெஃபினேஷன்ஸ் வந்து சில பேசிக்ஸான சில விஷயம்லாம் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து ப்ரப்போர்ஷன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ ப்ரப்போர்ஷன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த 2 ரேஷியோவும், அதாவது A:B-யும் C:D, இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. அப்போ அந்த 2 ரேஷியோ எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்மை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ப்ரப்போர்ஷன்னா எப்போவுமே 2 ரேஷியோவும் ஈக்குவல் டுவாக வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரப்போர்ஷன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும், ரேஷியோவில் இருக்கிறத நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் எழுதலாம். A/B = C/D. அப்போ இந்த மாதிரி A/B அப்படின்றது ரேஷியோ C/Dக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து ப்ரப்போர்ஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நான் ப்ரப்போர்ஷன் இருக்குது. நான் ப்ரப்போர்ஷன்னா இது நாட் ஈக்குவல் டுவாக வந்துருக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டுனா இது வந்து ப்ரப்போர்ஷனாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ எப்போவுமே ரேஷியோனா அது ரேஷியோனா 2 குவான்டிட்டிஸ் வந்து சேம் யூனிட்டில் வந்து இருக்கணும். அதான் ரேஷியோ. ப்ரப்போர்ஷன்னா அந்த 2 ரேஷியோஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டுவாக வந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த ப்ரப்போர்ஷனை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா A:B = எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 2
இந்த மாதிரி 2:2ல வந்து போட்டு C:D அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா A:B. இது A:B அப்படின்ற ஒரு ரேஷியோ. அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆஸ் இதை தான் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. எடுத்து C:D அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அதை வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2:2வை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஆஸ், அதாவது A:B. A:B எப்படி இருக்கோ அது போல தான் C:Dயும் வந்துருக்கு. அதாவது A:B எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா C:Dக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் A:B ஆஸ் C:D ஆஸ் அப்படின்னா A:B போலவே C:Dயும் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த 2 ரேஷியோஸ் வந்து ப்ரப்போர்ஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ A:B ஆஸ் C:D அப்படின்றது 2 ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷனாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிச்சு. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், அதாவது A:D ஈக்குவல் டு B:C வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 2 ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷனாக வந்துருக்கு. A:B வந்து ஈக்குவல் டு C:D வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரப்போர்ஷன் சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ 2 ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனில் வந்துருக்கு. அப்போ 2 ரேஷியோ ப்ரப்போர்ஷனாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு, அதாவது A/B ஈக்குவல் டு C/D. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ என்ன வரும் A:Dன்னு வரும், C:Bன்னு வரும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும். இதை தான் இந்த டேர்மை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் டியும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பியும் சியும் மீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது A:B ஈக்குவல் டு C:D இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரப்போர்ஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏயும் டியும் வெளியில் இருக்குல்ல, ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. பியும் சியும் உள்ளே இருக்குது, அது வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது 2 சேருது, இந்த நம்ம வந்து இப்போ A/B ஈக்குவல் டு C/Dன்னு வந்து போடும்போது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஏயும் டியும் சேருது, இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் வந்து ஒன்றா சேருது, ஈக்குவல் டு இந்த 2 மீனும் வந்து ஒன்றா சேருது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து ஈக்குவல் டு எப்படி இருக்குது ப்ராடக்ட் ஆஃப் மீனுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ A:D ஈக்குவல் டு B:C இந்த மாதிரி வரக்கூடிய அந்த லாவை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம்ல, ஸோ இந்த A/B ஈக்குவல் டு C/Dயாக வந்துருக்கு. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணும் போது அந்த மெத்தடை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸாக வந்திருக்கும் போது அந்த லாவை எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேர்மை எப்படி சொல்கிறாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரப்போர்ஷன்னா வந்து என்ன, ரேஷியோனா வந்து என்ன. ரேஷியோனா 2 குவான்டிட்டிக்கு நடுவில் கம்பேரிஷன் வந்து பண்ணுறோம். அது எப்படி இருக்கணும், அந்த 2 குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் யூனிட்டில் வந்து, அதாவது சேம் யூனிட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதான் ரேஷியோ. ப்ரப்போர்ஷன் அப்படின்றது 2 ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக வந்துருந்துச்சுன்னா அது வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ப்ரப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்றது இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் மீனுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அப்போ அதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் நம்ம எப்படி சொல்கிறோன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரேஷியோலையும் ப்ரப்போர்ஷன்லையும் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் வந்து முக்கியமான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ ரேஷியோனா வந்து என்ன, ப்ரப்போர்ஷனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓவராலாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் வந்து ஒரு 7 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அந்த 7 மெத்தட்ஸ் வந்து பேசிக்கான மெத்தட்ஸ் தான். அந்த 7 மெத்தட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக நம்ம வந்து அடுத்தடுத்து சம்ஸ் பார்க்குறது போது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அப்போ அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோன்னா ரேஷியோ ஆஃப் சேம் யூனிட். ரேஷியோ எல்லாமே வந்து சேம் யூனிட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்றது ரேஷியோ எல்லாமே வந்து சேம் யூனிட்டில் இருக்கக்கூடிய மெத்தடு. ஸோ அந்த பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தோன்னா சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5. ஸோ இந்த ரேஷியோ நம்மளுக்கு வந்து 20:5 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த ஒரு ரேஷியோ வந்து கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 20:5
5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரேஷியோவை நம்ம வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 20:5. ஸோ இப்போ இந்த ரேஷியோ ஈக்குவல் டு 20:5. ஸோ நம்ம இந்த இஸ்டுவை நம்ம எப்படி எழுதலாம், அந்த ரேஷியோ வந்து 20/5 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து ஒரு கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுபடி தான் இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு 20/5. இப்போ இதை வந்து நம்ம 5 டேபிள் அடிக்கலாமா? ஸோ இது வந்து 1 டைம், இது வந்து 4 டைம். அப்போ என்ன கிடைக்குது, 4/1 அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு இந்த 4/1 நம்ம ரேஷியோவில் எப்படி எழுதலாம், 4:1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 20:5 அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த ரேஷியோவை நம்ம சிம்பிளிஃபைடாக எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா 4:1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5ஓட ஆன்சர். 4:1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னது, எல்லாமே வந்து அந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், சேம் யூனிட்லேயே வந்துருக்கும். ஸோ அந்த சேம் யூனிட்லேருந்து நம்மளுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இதில் வந்து செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் டு 250 கிராம். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, 500 கிராம் டு 250 கிராமுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்மில் வெறும் சிம்பிளிஃபை மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தோன்னா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கிராம்லேருந்து இருக்குது, சேம் யூனிட்டில் தான் வந்துருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 500 கிராம் டு 250 கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம், 500:250 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இந்த இஸ்டுவை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றிடலாமா? ஸோ அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு 500/250. அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5 டேபிள் அடிச்சோன்னா இது 25 வந்து 5 டைம், இது வந்து 10 டைம். அகெயின் 5 டேபிள் அடிச்சோன்னா 5 வந்து 1 டைம், 10 வந்து 2 டைம். அப்போ என்ன வருது, 2/1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ ரேஷியோ வந்து இதுக்கு ஃபைனல் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2:1. ஸோ இதுதான் வந்து இந்த 500 கிராம் டு 250 கிராமோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2:1. ஸோ இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா முன்னாடி பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன சம்ஸு, இது வந்து சின்ன சம் தான். பட் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். மாதவி அண்ட் அன்பு பாட் 2 tables ஃபார் ₹750 and ₹900 respectively. What is the ratio of the prices of tables bought by அன்பு அண்டு மாதவி? ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதவி அன்பு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் 2 டேபிள் வந்து வாங்குறாங்க. ஆளுக்கு ஒரு டேபிள் வந்து வாங்குறாங்க. ஸோ மாதவி வாங்கின டேபிளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 750. அன்பு வாங்கின டேபிளோட ப்ரைஸ் வந்து 900. ஸோ இது 2 பேரும் ஒவ்வொரு டேபிள் வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து. ஸோ நம்மளுக்கு என்ன வந்து கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அன்புவும் மாதவியும் 2 டேபிளையும் எவ்வளோ ப்ரைஸ் ரேஷியோவில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரைஸ் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த அன்புக்கும் மாதவிக்கும் ப்ரைஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரேஷியோ வந்து எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப கவனமாக வந்து நோட் பண்ணணும். ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா மாதவி ஃபஸ்ட்டு இருக்குது, அன்பு வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் நம்மளுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது அன்புக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மாதவிக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அன்பு தான் ஃபஸ்ட்டு வரணும் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது, மாதவி வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து வரணும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாதவி டேபிளோட ப்ரைஸ் வந்து ₹750, அன்போட டேபிள் ப்ரைஸ் வந்து ₹900 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சம்மில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோ வந்து எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, ரேஷியோ ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அன்பு தான் ஃபஸ்ட்டு வரணும். ரேஷியோவில் வந்து கண்டுபிடிக்கும் போது அன்பு ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் மாதவி வந்து வரணும். அப்போ அன்போட டேபிள் ப்ரைஸு டிவைட் பை மாதவி டேபிள் ப்ரைஸ் ஈக்குவல் டு அன்பு வந்து 900 டிவைட் பை மாதவி வந்து 750.
ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இது 5 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 18 டைம்ஸ் வந்து வரும். 75 வந்து 15 டைம்ஸ் வந்து வரும். அகெயின் 3 டேபிள் அடித்தோன்னா 15 வந்து 5 டைம், 18 வந்து 6 டைம். அப்போ 6/5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ 6/5 நம்ம ரேஷியோவில் எப்படி எழுதலாம்? 6:5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அன்போட டேர்மு, செகண்ட் இருக்கிறது மாதவியோட டேர்ம். அப்போ நம்மளுக்கு அன்பு டு மாதவி டேபிள் ப்ரைஸ் ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஈக்குவல் டு 6:5. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த அன்பு அண்டு மாதவியோட டேபிள் ப்ரைஸோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா 6:5. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ பார்த்து இந்த சம்ஸ் எல்லாமே வந்து எந்த மெத்தடோட சம்ஸ்ன்னு பார்த்தோன்னா சேம் யூனிட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த இப்போ பார்த்த அந்த மெத்தடில் பார்த்த சம்ஸ் தான் இது எல்லாமே. சேம் யூனிட்டில் வந்து எல்லாமே வந்திருக்கும், அதில் ரேஷியோ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா இந்த ரேஷியோஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம வந்து சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். அப்போ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக இருக்கும் போது அது எப்படி ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சம்மில் வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 40 minutes to 1 hourக்கு ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இது ஒரு யூனிட்டில் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது, இது ஒரு யூனிட்டில் இருக்குது, ஹவரில் வந்து இருக்குது. அப்போ மினிட்ஸு ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸில் வந்து இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸில் இருக்கும் போது அதை நம்ம எப்படி மாற்றணும்னா சேம் யூனிட்டுக்கு வந்து மாற்றணும். அப்போ எல்லாத்தையும் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்? மினிட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 40 minutes to 1 hour. அப்போ நம்மளுக்கு 1 hour வந்து எத்தனை மினிட்ஸு? 60 minutes. ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு 40 minutes to 60 minutes. இப்படி எழுதலாம், 40:60 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு இது டிவைட் பண்ணுறோம், 40/60. இது 0 கேன்சல் ஆயிரும். 2 டேபிள் அடித்தோன்னா இது 2 டைம், இது வந்து 3 டைம். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 2/3 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ இதுக்கு ஃபைனல் ரேஷியோன்னு பார்த்தோன்னா 2:3. ஸோ இதுதான் வந்து இந்த 40 minutes to 1 hour அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூக்கு நம்மளுக்கு ரேஷியோ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2:3 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்கும் போது அதை சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி கேஜி கொடுப்பாங்க, அதுலேருந்து கிராமுக்கு வந்து கேஜி டு கிராமில் வந்து இருக்கும், இல்லைனா லிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் கிலோமீட்டரில் இருக்கலாம், சென்டிமீட்டரில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்கும். அது நம்ம சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதான் வந்து செகண்ட் மெத்தடான டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துட்டு ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட் தான் அந்த செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து தேர்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோஸ். ஸோ கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோஸ்னால் 2 ரேஷியோக்குள்ளே வந்து நம்ம கம்பேரிஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த தேர்ட் மெத்தடில் எப்படி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ சம் வந்து பார்க்கலாம். குமரன் ஹேஸ் ₹600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ குமரன் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ₹600 வந்து இருக்குது. ஸோ அந்த ₹600 அவர் வந்து விமலாக்கும் யாழினிக்கும் வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது எந்த ரேஷியோலன்னு பார்த்தோன்னா 2:3 அப்படின்றது ரேஷியோவில் விமலாக்கும் யாழினிக்கும் குமரன் வச்சிருக்கக்கூடிய ₹600 டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் அந்த கொஷினில் வந்து இருக்குது. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ யாருக்கு வந்து அதிகமான மணி வந்து கிடைக்கும்? ஸோ விமலாக்கா யாழ்னிக்கா யாருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும்? இந்த மாதிரி பிரித்தோன்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பிரிக்கும் போது யாருக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, குமரன் கிட்ட வந்து ₹600 வந்து இருக்குது. ₹600 வந்து வச்சுருக்காரு. அதை வந்து விமலாக்கும்
அண்ட் யாழ்னிக்கு எந்த ரேஷியோலன்னு பார்த்தோன்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ண சொல்கிறார். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, யார் வந்து இந்த 2 பேரில் யார் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ குமரன் அமௌண்ட்டு எவ்வளோ 600 ருபீஸ் வச்சுருக்கிறாரு. அதை வந்து விமலா, யாழினி பிரிக்கிறாங்க, 2 பேருக்கும் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ரேஷியோன்னு பார்த்தோன்னா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ நம்ம கரெக்டாக எடுக்கிறதுல தான் நம்ம வந்து கவனமாக வந்து நோட் பண்ணணும். ஸோ வந்து விமலாவுக்கு 2, யாழ்னிக்கு 3. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் அந்த 600 வந்து பிரியுது. ஸோ அப்போ எப்படி வந்து இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிது அப்படின்றத இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விமலா வந்து எடுத்துக்கலாம். விமலா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க கிடைக்கிதுன்னு பார்த்தோன்னா, விமலாவோட ரேஷியோ வந்து என்னது 2 டிவைட் பை அந்த 2:3 தானே. ஸோ அப்போ 2 + 3 அது ரெண்டுத்தையும் வந்து கீழே ப்ளஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு அந்த வேல்யூ எவ்வளோது 600 ருபீஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே 2 வந்து ஏன் போட்டிருக்கோன்னா விமலாவோட ரேஷியோ, விமலாவுக்கும் யாழ்னிக்கும் பிரிக்கும் போது விமலாவுக்கு 2, யாழ்னிக்கு 3. அப்போ விமலாவோட வேல்யூவை வந்து மேலே வந்து போட்டுக்கிறோம். டிவைட் பை அந்த ரேஷியோட டோட்டல் அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து 2 + 3 போட்டோன்னா நம்மளுக்கு 5 வந்து கிடைக்கும். அப்போ 2 டிவைட் பை 5 இன்ட்டு 600. இது 5 டேபிள் அடிச்சோன்னது 1 டைம், இது வந்து 1, 2, 120 வந்து கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 120 வந்து போட்டோன்னா நம்மளுக்கு 240 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அப்போ விமலாவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்குன்னு பார்த்தோன்னா ₹240 வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ விமலாவோட அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணதில் விமலாவோட அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ யாழ்னிக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ யாழ்னிக்கு என்ன அதே மாதிரி தான், யாழ்னி அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாழ்னிக்கு என்ன ரேஷியோ வந்து பிரிஞ்சிருந்துச்சு 3 டிவைட் பை 2 + 3 இன்ட்டு 600 ஈக்குவல் டு 3 டிவைட் பை 5 இன்ட்டு 600. இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா அதே 120 வந்து வரும். அப்போ 3 இன்ட்டு 120 வந்து போட்டோன்னா 360 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ யாழ்னியோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ₹360. ஸோ இதான் வந்து யாழ்னிக்கு அந்த 600 ருபீஸில் 2:3 அப்படின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணும்போது ₹360 வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து விமலாவோட அமௌண்ட்டு, இது வந்து யாழ்னியோட அமௌண்ட்டு. ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, யாருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா யாழ்னிக்கு தான் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கிது, ₹360 வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து இந்த சம். ஸோ அப்போ இந்த சம் வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கம்பேரிஷன், அந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க 2 பேருக்கும். இங்கே விமலா, யாழ்னி அப்படின்னு சொல்லி 2 பேர், இந்த 2 பேருக்கும் இந்த ரேஷியோ வச்சு எப்படி கம்பேர் பண்ணி பிரித்து கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, அதில் எப்படி ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சம். ஸோ இதுதான் வந்து இந்த தேர்ட் மெத்தடான கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோ அப்படின்ற சம்ஸ். ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் நிறைய சம்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸான சம்ஸ், இந்த மெத்தட் பேஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸில் என்னென்ன சம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சம்ஸ் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த் மெத்தட்னு பார்த்தோன்னா ப்ரப்போர்ஷன். ஸோ ப்ரப்போர்ஷன் மெத்தட். ஸோ ப்ரப்போர்ஷன் மெத்தட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா சம்ஸ் வந்து பார்க்கலாம். செக் வெதர் 3:2 அண்ட் 30:20 ஆர் இன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரப்போர்ஷனாலே நம்ம என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம், A:B = B, C:D. அதாவது A:B வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், C:Dக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது 2 ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே இப்போ இந்த சம்மில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்னது 3:2 ஈக்குவல் டு 30:20. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், 3/2 ஈக்குவல் டு 30/20ன்னு சொல்லி எழுதலாமா. ஸோ அப்போ இது 0 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 2 பக்கமும் 3/2 ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருக்காது. அதாவது A:B ஈக்குவல் டு C:D அப்படின்ற இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு இருக்கிறனால ஸோ இது வந்து இந்த ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷன், இந்த வேல்யூ வந்து ப்ரப்போர்ஷனாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த சம். ஸோ அப்போ ப்ரப்போர்ஷன் அப்படின்றது
இது ரெண்டுமே இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் இந்த ப்ரப்போர்ஷன் மெத்தட். ஸோ இதான் வந்து ப்ரப்போர்ஷன் தான் 4th மெத்தட். ஸோ இப்போ 4th மெத்தட் ப்ரப்போர்ஷனாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5th மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ 5th மெத்தட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா யூனிட்டரி மெத்தட். ஸோ யூனிட்டரி மெத்தட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணியே மற்ற நம்பர் ஆஃப் யூனிட்ஸுக்கு நம்ம வந்து வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அந்த கிடைச்ச ஆன்சரை வச்சே பல யூனிட்ஸுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட்டரி மெத்தட். ஸோ இந்த யூனிட்டரி மெத்தட் தான் வந்து 5th மெத்தட். ஸோ இந்த 5th மெத்தட் பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம். Pari wants to buy 5 tennis balls from a sports shop. If a dozen balls cost rupees 180, how much should Pari pay to buy 5 balls? ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, பரி அப்படின்ற அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா 5 டென்னிஸ் பால்ஸ் வந்து வாங்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேருந்து 5 டென்னிஸ் பால்ஸ் வந்து வாங்கணும். அப்போ ஒரு டசன், ஸோ ஒரு டசன் ஆஃப் பால்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 180. அப்போ 5 பால்ஸுக்கு பரி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது 5 டென்னிஸ் பால்ஸ் வந்து அவங்க வாங்கணும். அந்த கடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு டசன் என்னது 12 இருக்கும். அப்போ அந்த ஒரு டசன் பால்ஸோட விலை எவ்வளோன்னா 180 ருபீஸ்ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பரி வந்து 5 பால்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கணும். அப்போ 5 பால்ஸோட ரேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பரி வந்து 5 டென்னிஸ் பால்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு டசன் ஆஃப் டென்னிஸ் பால்ஸ் வந்து எவ்வளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 180 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 5 பால்ஸோட ரேட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி போட போகிறோன்னா, ஒரு டசன் வந்து ஈக்குவல் டு என்னது 12. அப்போ ஒரு டசன் ஆஃப் பால்ஸ் வந்து ஈக்குவல் டு 12 டென்னிஸ் பால்ஸு. அப்போ 12 டென்னிஸ் பால்ஸோட ரேட் என்னது 180. அப்போ ஒரு டென்னிஸ் பாலோட ரேட் வந்து 180 டிவைட் பை 12. அப்போ 180 டிவைட் பை 12 வந்து நம்ம போட்டோன்னா 2 டேபிள் அடிச்சோன்னா 6 டைம், இது வந்து 90, அகெயின் 2 டேபிள் அடிச்சோன்னா 3, இது 4, 45, 3 டேபிள் அடிச்சோன்னா அது 1, 5. அப்போ 15 ருபீஸ் வந்து வருது. ஸோ ஒரு டென்னிஸ் பாலோட ரேட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் வந்து ருபீஸ் 15 ருபீஸு. அப்போ 12 டென்னிஸ் பாலோட ப்ரைஸ் வந்து 180 தெரியும். அப்போ ஒரு டென்னிஸ் பால் ப்ரைஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 5 டென்னிஸ் பாலுக்கோட ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5 டென்னிஸ் பாலோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 5 இன்ட்டு 15 போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். 5 15 5 சார் எவ்வளவு 75. ஸோ 5 டென்னிஸ் பாலோட ரேட் வந்து ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 75. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான் இந்த மாதிரி தான் இந்த யூனிட்டரி மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ யூனிட்டரி மெத்தட் அப்படின்றது நம்மளுக்கு ஸோ ஒரு பாலோட ப்ரைஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ப்ரைஸை வச்சுட்டு நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு வேணால் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்து போகலாம். இங்கே 5 பால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இதே 8 பால்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு பாலோட ப்ரைஸை வச்சு நம்ம 8 பால்ஸோட ரேட்டு கண்டுபிடிக்கலாம், 9 பால்ஸோட ரேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டை வச்சு ஒரு ஆன்சரை வச்சு நம்ம வந்து பல வேல்யூஸ் ஆன்சரை நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த யூனிட்டரி மெத்தட் தான் 5th மெத்தட். ஸோ இதில் இன்னொரு சம்மந்தம் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். எ ஹீட்டர் யூசஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 minutes. How many units does it consumes in 2 hours?
ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஹீட்டர் வந்துருக்கு. அந்த ஹீட்டர் வந்து 40 மினிட்ஸில் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 3 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. 40 மினிட்ஸில் 3 யூனிட்ஸ் வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து கன்சியூம் பண்ணுது. அப்போ 2 ஹவர்ஸில் அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிவனில் வந்து நம்மளுக்கு 40 மினிட்ஸில் 3 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு இந்த ஹீட்ரு. அப்போ 2 ஹவர்ஸில் எத்தனை யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட்ஸில் வந்து இருக்குது. இது வந்து மினிட்ல இருக்குது, இது வந்து ஹவர்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 ஹவர் ஈக்குவல் டு எவ்வளோ மினிட்ஸ், 60 மினிட்ஸு. அப்போ 2 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 60 plus 60 equal to 120 minutes. The solution 40 minutes 3 units 120 minutes எவ்வளோ அப்படின்றது தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மினிட்டுக்கு எத்தனை யூனிட்ஸ்ன்னு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோன்னா அதை நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு மினிட்டுக்கு எத்தனை யூனிட்டு, 3 டிவைட் பை 40 யூனிட்ஸ். அப்போ ஒரு மினிட்டுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு மினிட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 120 மினிட்ஸுக்கு இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 120 மினிட்ஸுக்கு எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா 3 டிவைட் பை 40 இன்ட்டு 120. இதுவும் கேன்சல் ஆயிரும், 0 0வும் 4 டைம்ஸ் 4 டேபிள் அடிச்சோன்னா 1 டைம், இது வந்து 3 டைம். அப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3னா எவ்வளோ, 9 யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மு. ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து 40 மினிட்ஸில் 3 யூனிட்ஸு, அப்போ 2 ஹவர்ஸில் அதாவது 120 மினிட்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து கன்சியூம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா 9 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அப்போ ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டோன்னா மற்ற எல்லா யூனிட்ஸ்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் அந்த யூனிட்டரி சம்மு. ஸோ அப்போ இந்த 5th மெத்தடான யூனிட்டரி மெத்தட்னா வந்து என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது மொத்தம் இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து எல்லாமே இப்போ பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே பேசிக்ஸான மெத்தட்ஸ். இந்த பேசிக்ஸான மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பேசிக்ஸ் மெத்தட் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சில ரிமைனிங் மெத்தட்ஸ்லாம் வந்திருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.